எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் உலகநாதன். அட்வான்ஸ்டு எஸ்எம்சியில் நேற்று இதுக்கு முன்னாடி பார்த்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்பேக்கை பற்றி பார்த்துருப்போம். அந்த புல்பேக்கை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா போய் அந்த புல்பேக் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் புல்பேக்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் பாருங்கள். ஏன்னா இது ரெண்டாவது டாப்பிக்கு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாப்பிக்லாம் நான் ஒன்று ஒன்றா லைனாக போடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டராக வந்து செக் பண்ணிக்கலாம். நேற்று புல்பேக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த புல்பேக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அதை மாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இது இன்னைக்கு எடுக்க போகிற சப்ஜெக்ட் வந்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன அட்வான்ஸ்டு எஸ்எம்சி கான்செப்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்எஃபிஷியன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், ஐஇபிஏ, இந்த மாதிரி 3 விதமான பேர்களில் வந்து அழைப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். இம்பேலன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு பையில் இருக்கும்போது பையர்ஸ் சைடு மட்டுமே இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ செல்லருக்கு உண்டான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காது, பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கும். சம வாய்ப்பு இல்லாமல் பையர் கண்ட்ரோலில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கண்ட்ரோல் எடுத்து மேலே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி செல் மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் செல் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து பையருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இம்பேலன்ஸ்ன்றது உருவாகும். ஸோ இம்பேலன்ஸ் வந்து சமநிலை இல்லாமல் போகிறது, ஒரு பையருக்கும் செல்லருக்கும் சமநிலை இல்லாமல் ஒரு சைடாக மட்டும் இது பண்ணுறது தான் ஃபேர் வேல்யூ கேப்பு. அது எதனால் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பையர் டாமினேஷனில் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக ப்ரைஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி செல் சைடில் இருக்கும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர் கையில் இருக்கிறதுனால செல்லிங் சைடு வந்து ரொம்ப மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பும் அதே காரணம் தான். ஃபேர் வேல்யூன்னு அப்படின்னா ஒரு வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் உண்டான ஒரு நடுநிலையான ஒரு இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி போகிறது தான் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்எஃபிஷியன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்னா அதே மாதிரி தான். ஒரு சமநிலை இல்லாமல் ஒரு இது மட்டும் ஒரு சைடு மட்டும் இது பண்ணி போகிறது தான் இன்எஃபிஷியன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பேலன்ஸும் சொல்லிக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லிக்கலாம், இல்லைனா இன்எஃபிஷியன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இன்னும் சில பேர்கள்லாம் இருக்குது. அதை போக போக டாப்பிக்கில் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் தான் மார்க்கெட் அங்கே ஒரு வேளை இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்தது அப்படின்னா இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு ஒரு ரிவர்ஸ் ஆகி கீழே வருது அப்படின்னா அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுன்னா அங்கிருந்தே வந்து ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் செல் சைடு இருக்கும்போதும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல்லு செல் சைடு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம ப்ராப்பராக ஃபைன் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்துட்டு அங்கேருந்து ரியாக்ஷன் கொடுத்து மறுபடியும் செல் கண்டினியூஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ன்றது முக்கியம். ஸோ இது சின்ன டாபிக் தான். இது வந்து இப்போதைக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் பார்த்துக்குவோங்க. இது எந்தெந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் அடுத்தடுத்த சப்ஜெக்டில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபேர் வேல்யூ கேப்பு அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது எந்தெந்த இடத்துல எடுக்கணுன்றதை நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சைடு நான் மார்க்கெட் பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கேண்டில். முதல் கேண்டிலோட ஐ வந்து நம்மளுக்கு மெயின். ஸோ இந்த ஐ ப்ரைஸை வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஐ ப்ரைஸுக்கு மேலே செகண்ட் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் இருக்கணும். இந்த செகண்ட் கேண்டிலுக்கு பாடி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தேர்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் மிட்டிகேட் பண்ணி போயிருந்தது அப்படின்னா அது ஃபேர் வேல்யூ கேப் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டான மார்க்கெட்டில் போயிருக்கு. அதாவது இந்த இடத்துல செல்லருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும், பையருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறது தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லாத காரணத்தினால ப்ரைஸ் இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்தாலும் ரியாக்ஷன் இருக்காது. அந்த ஃபேர் வேல்யூ கேப் எதுக்காக அப்படின்னா அங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பிடும். அதனால தான் நம்ம அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பார்க்குறோம். இன்கேஸ் இந்த தேர்ட் கேண்டில் வந்து இந்த மாதிரி மிட்டிகேட் பண்ணாமல் அந்த விக்கு வந்து கொஞ்சம் மேலே இருந்தது அப்படின்னா நம்ம அந்த தேர்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஐ பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். இன்கேஸ் ஃபியூச்சரில் மார்க்கெட் இங்கே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் இங்கேருந்து ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே ரிட்டர்ன் ஆகும். அதனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ன்றது பார்க்குறோம். எதுக்காக இந்த ஃபேர் வேல்யூ கேப்னா அது நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து டாப்பிக்கில் பார்ப்போம் அதை. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு ஐ மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கணும். தேர்டு கேண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருந்ததுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டிலுக்கு பார்க்குறோம். செகண்ட் கேண்டில் ஐ பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் கேண்டில் மேலே பாடி க்ளோஸ் இருக்கணும். அடுத்து ஃபோர்த்து கேண்டில் வந்து
ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த விக்கு மிட்டிகேட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இது வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுத்து வச்சிட்டோம். அடுத்து ஃபோர்த்து கேண்டிலோட ஐ ப்ரைஸை மார்க் பண்ணிக்கிறோம். ஐ மார்க் பண்ணிட்டு ஃபிஃப்த்து கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. அடுத்து ஆறாவது வார கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு போயிருந்தது அப்படின்னா இந்த ஐ ப்ரைஸை மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்காது. ஒருவேளை ப்ரைஸ் மிட்டிகேட் ஆகாமல் மேலேயே இந்த மாதிரி நின்றுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆறாவது கேண்டில் வந்து நம்மளுக்கு விக்கு மிட்டிகேட் ஆகாமல் இப்படியே நிற்குது அப்படின்னா இது முன்னாடி எடுத்தது இது ஃபேர் வேல்யூ கேப்பு. அது ஐ ப்ரைஸ் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆறாவது கேண்டில் இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும். பட் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. மெயினான இடங்கள்ல மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பை சைடு இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அடுத்து செல் சைடு பார்க்குறோம் அப்படின்னா செல் சைடு மேலே இருந்து பார்த்துட்டு வரணும். நம்மளுக்கு ஐ ப்ரைஸு லோ ப்ரைஸு இது ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ ப்ரைஸ் இது. இந்த லோ ப்ரைஸை மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் இருக்கணும். மூணாவது கேண்டில் வந்து விக்கு வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்க கூடாது. இது மிட்டிகேட் ஆகிருக்கிற காரணத்தால நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேண்டிலுக்கு பார்க்குறோம். ரெண்டாவது கேண்டில்ல இருந்து மூணாவது கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கணும். அடுத்து நாலாவது கேண்டில் வந்து பார்க்குறோம். ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதை மார்க் பண்ணி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துக்க போகிறோம். அடுத்து மூணாவது கேண்டில் லோவை மார்க் பண்ணுறோம். அடுத்து நாலாவது கேண்டில் பாடி க்ளோஸாக என்ன ஏதுன்னு பார்க்குறோம். அடுத்து அஞ்சாவது கேண்டிலோட விக்கி எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இது பார்த்து மார்க் பண்ணிட்டு இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா மிட்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இது மட்டும்தான். இதை எடுத்துக்க போகிறோம். ஃபியூச்சரில் மார்க்கெட் வந்ததுன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் ஃபேர் வேல்யூ கேப்பு. இப்போ நான் உங்களுக்கு வந்து சார்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மெயினான லோ பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து இந்த லோ பாயிண்ட்லேருந்து நான் காமிக்கிறேன். இப்போ பை சைடு பார்க்குறோம். ஸோ இந்த பிளாக் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா அப் சைடு பார்க்குறோம் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ பார்த்தோம் அப்படின்னா விக்கு இருக்குது. ஸோ அடுத்த கேண்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த கேண்டிலோட லோ எடுத்திருக்கோம். அப்போ இதுதான் ரீசன்ட் கேண்டில். அதுக்கப்புறம் இந்த ஐ அண்ட் இந்த லோ இன்சைடு பார் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ இவன் ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த ஒரு ஐ பாயிண்ட்டு இந்த க்ரீன் கேண்டில் தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கும். மற்றது எல்லாமே இன்சைடு பாரு. ஸோ இந்த லோ மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இது எல்லாமே இன்சைடு பாராக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டிலு. இந்த க்ரீன் கேண்டில் தான் ஃபஸ்ட்டு கேண்டில். இது ஃபஸ்ட்டு கேண்டில். அடுத்தது எல்லாமே இன்சைடு பாரு. அடுத்து செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கேண்டில். இதுதான் செகண்ட் கேண்டில். அடுத்து தேர்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விக்கு வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. ஸோ அப்புறம் அடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு புல்பேக் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இந்த புல்பேக் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த பிளாக் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில், அந்த க்ரீன் கேண்டில் செகண்ட் கேண்டில். தேர்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கேண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பு கிடையாது. இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பு நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஸோ அப்புறம் அப்படியே பார்த்துட்டே போகிறோம். ஸோ இங்கே ஒரு புல்பேக் வந்திருக்கு. இங்கே புல்பேக் வந்ததுக்கப்புறம் இந்த லோலேருந்து பார்த்தோம்னா இந்த க்ரீன் கேண்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கும். ஸோ இந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறோம். பாடி க்ளோஸ் இல்லை. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வந்து இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது ரெண்டாவது கேண்டில், அது மூணாவது கேண்டில். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இதுதான் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ ஆர்டர் பிளாக்கு, ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாமே வந்து அடுத்த டாப்பிக்கில் நான் பேஸ் பண்ணுறேன். ஆர்டர் பிளாக் இங்கே தான் இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. அடுத்து அப்படியே பார்க்குறோம். இந்த கேண்டில்லேருந்து இது பார்த்தோம் அப்படின்னா இது ஃபேர் வேல்யூ கேப். இந்த க்ரீன் கேண்டில் தான் ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கும். இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். ஸோ இந்த தேர்ட் கேண்டிலை மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணிக்க போகிறோம். இது எல்லா இடத்துலையும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. சும்மா எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே எல்லாமே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. பட் நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஸோ அடுத்து மேலே வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புல் பேக்கு. ஆக்சுவலாக இந்த ஐலேருந்து இது ஃபுல்லாகவே ஒரே ஒரு புல் பேக்கு. ஸோ அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில்.
இது செகண்ட் கேண்டில். அடுத்து தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணிக்கலாம். இவன் தான் ஃபேர் வேல்யூ கேப். செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஃபோர்த் கேண்டில் அதுக்கு அப்புறம் தான் பிளாக் கேண்டில் வந்து மிட்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபியூச்சரில் பார்ப்போம். அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செல் சைடு பார்க்கலாம் ஃபேர் வேல்யூ கேப்பு. இப்போ செல் சைடுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐயில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த ஐயில் இருக்கக்கூடிய இந்த கேண்டில் தான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் கேண்டில், தேர்டு கேண்டில். இந்த தேர்டு கேண்டிலுக்கு நடுவில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பிளாக் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஆர்டர் பிளாக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். இது ஃபுல்லாகவுமே ஆர்டர் பிளாக்காகவே இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் இங்கே எதுவும் நம்மளுக்கு எதுவும் இல்லை. இது எல்லாமே இன்சைட் பார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடுக்கு பார்க்குறேன். செல் சைடில் புல் பேக்கில் ஜஸ்ட்டு செக் பண்ணோம்னா கிடைக்கும். ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஆர்டர் பிளாக் டாப்பிக்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். அது வந்து இன்சைடு பார். ஸோ பிளாக் கேண்டில் தான் செகண்ட் கேண்டில். அடுத்து தேர்ட் கேண்டிலோட ஐயை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த பிளாக் கேண்டில் தான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஏன்னா உள்ளே இருக்கிறது இன்சைடு பார். ஸோ அடுத்து செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டில். இந்த தேர்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கணும். இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம போய் எடுக்க போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கான். ஜஸ்ட் அது ஒரு புல் பேக்காகவும் இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். அந்த புல் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டில் அதை எடுத்துக்கிறோம். செகண்ட் கேண்டில் பெருசாக வந்திருக்கான். அப்புறம் தேர்டு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். இது ஸ்ட்ரக்சரோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இதை ப்ராப்பராக ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜோன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கலாம். ஸோ இது ப்ராப்பராக ரெடி ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு புல் பேக் பார்த்துக்கோங்க. புல் பேக் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ஃபேர் வேல்யூ கேப்பு. அடுத்து டாபிக் போடுறேன். ஆர்டர் ஃப்ளோ ஆர்டர் பிளாக்லாம் போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் வீடியோலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.